யாக்கோபு யோசேப்பினுடைய இரத்த கரைப்பட்ட வஸ்திரத்தை கண்டு சோர்வடைந்தார். ஆனால் பார்வோனுடைய குலாரி வண்டிகளை கண்டு உயிரடைந்தான். சூழ்நிலைகளாலேயே வழிநடத்தப்பட்டவன் யாக்கோபு. டிப்ரெஷனுக்கு மிகப்பெரிய காரணம் என்னவென்றால் பிசாசனுடைய பொய்யை நம்புவது. கரைப்பட்ட வஸ்திரத்தை காண்பித்து உன் மகன் மரித்து போனான், பீருண்டு போனான், நீயும் அவனிடம்தான் போக வேண்டுமே ஒழிய அவன் உன்னிடம் வர மாட்டான், பாதாளத்துக்கு இறங்கி நீ போ என்று பிசாசு சொன்னதை அப்படியே சொல்லி ஆறுதலுக்கு இடம் விடாதபடி அவன் துக்கித்து அழுது கொண்டிருந்தான். தன்னுடைய 22 வருடம் அவனுடைய ஆவி ஒரு முறிந்து போன ஆவியாய், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் என்ற வார்த்தையின்படி யாக்கோபனுடைய ஆவி முறிந்து போன ஆவியாய் காணப்பட்டது. ஆனால் தேவன் நெறிந்த நாணலை முறியாதவர், மங்கேறுகிற திரியை அணையாத தேவன் நம்முடைய தேவன். ஃபேக்ட் ஒன்று பாருங்க, நிஜம் ஒன்றை சொன்னது. யோசேப்பினுடைய வஸ்திரம் அவன் மரித்து போனான் என்று சொன்னது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ட்ரூத் பாத்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னது, உன்னுடைய சந்ததியில ராஜாக்களை உண்டு பண்ணுவேன். அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோட உட்கார பண்ணுவேன் என்றுதான் சொன்னார். அப்போ நிஜமா சத்தியமா உண்மையான்னு பார்த்தா உண்மை ட்ரூத் தான், சத்தியம்தான் ஜெயித்தது. அப்ப தேவன் சொன்ன வாக்கு தத்துவம் முன்பாக எதிர்மறையான காரியங்கள் நடக்கலாம், நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். இதனால கூட சூழ்நிலைகளை கண்டு சோர்ந்து போக வேண்டாம், நிஜத்தை கண்டு சோர்ந்து போக வேண்டாம், சத்தியத்தை கண்டு வார்த்தையை பிடித்து கொண்டு தைரியமா இருங்கள் என்றுதான் உங்களோடு நான் பேச போகிறேன். ஆதியாகமம் 37, 33, 34 வாசிக்கலாம். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், யோசேப்பினுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரெட்டு உடுத்தி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்து கொண்டிருந்தான். நல்ல கவனிங்க, பொய்யை நம்புவதுதான் சோர்வுக்கு மிகப்பெரிய ஒரு காரணம். பிசாசு சொல்லுகிற பொய், அவன் சமாதானத்தை திருடுகிறவனும் கொள்ளுகிறவனும் அழிக்கிறவனுமா இருக்கிறான். ஆனால் தேவனோ ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ண படமும் வந்தேன் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். யோசேப்பு வாழ்க்கையில சின்ன வயதிலேயே ஆண்டவர் மகிமையான சிங்காசனத்தை நீ சுதந்திரிப்பாயின்னு ஒரு கனவை கொடுத்துட்டாரு, தரிசனத்தை கொடுத்துட்டாரு, வார்த்தையை கொடுத்துட்டார். இந்த வார்த்தை அவனை புடமிட்டது. சிறியவனை புலியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோட உட்கார பண்ணுவேன், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுவேன். ஆனால் அதுதான் ட்ரூத், அதுதான் சத்தியம், அதுதான் உண்மை. ஆனா நிஜம் என்ன, அவனுடைய ரியாலிட்டி என்ன பார்த்தீங்கன்னா, அவன் குழியில தள்ளப்படுகிறான், போத்திபார் அடிமையாக விற்கப்படுகிறான், விஸ்மவிலத்தை விற்கப்படுகிறான், சிறைச்சாலையில தள்ளப்படுகிறான், தவறாய் குற்றம் சாட்டப்படுகிறான். இதுதான் அவனுடைய நிஜ வாழ்க்கை, ரியாலிட்டி. ஆனா பாருங்க, வேத வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது. அப்போஸ்தலர் 19:20 உங்க வாழ்க்கையில கூட ஃபேக்ட் அல்ல, ட்ரூத் தான் அது நடக்கும். எப்படி மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட்டது என்ற வார்த்தையின்படி இப்பொழுது இருக்கிற சூழ்நிலைகள் தற்காலிகமானது. தேவன் அந்த சூழ்நிலைகளை மாற்றுவார். நெருக்கத்தில் இருக்கிற உங்களை விசாலமாக்குவார். வேதத்துல பார்க்கலாம், பல வாக்கு தத்துவத்துக்கு விரோதமாய் பல காரியங்கள் நடக்கல. ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்னார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இரவும் பகலும் இதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், நீ தான் பங்கிடுவாய், இஸ்ரவேலருக்கு முழு தேசத்தை நீ தான் பங்கிடுவாய். ஆனா பாருங்க, ட்ரூத் நீ பங்கிடுவாய். அங்க ஃபேக்டை பார்த்தீங்கன்னா, நிஜத்தை ரியாலிட்டியை பார்த்தீங்கன்னா, அங்க 7 ஜாதிகள் 31 ராஜாக்கள். அது போக இஸ்ரவேல் புத்திரர் 12 கோத்திரத்துல சில கோத்திரத்து பிள்ளைகளுக்கு ஆண் வாரிசுல பெண்கள் தான் இருக்கிறாங்க. சிலவங்க
ஆற்றுக்கு இந்த புறம் யோர்தானுக்கு இப்புறம் நல்லா இருக்கு இது வேணுங்கிறாங்க, இல்லை ஆற்றுக்கு அப்புறம் அது வேணுங்கிறாங்க. ரூபனியர் காத்தியர்னா இப்புறம் வேணுங்கிறாங்க. பின்னாட்கள் அவங்க தான் முதல்ல பாதிக்கப்படுறாங்க. ஆனா பாருங்க, கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேருக்கு பங்கிடணும். அது சாதாரண டாஸ்க் கிடையாது. வீட்டுல 4 பிள்ளைகளுக்கு பங்கிடுறது பெரும்பாடா இருக்கு. 12 கோத்திரங்கள், லட்சக்கணக்கான தலைவர்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். ஆனா தேவனுடைய வார்த்தை அது மேற்கொள்ளும். உண்மை பங்கிடுவாய்னா ஆண்டவர் அவனை கொண்டுதான் பங்கிட வைக்கிறார். காரணம், ஆண்டவருடைய வார்த்தையினால் நிரம்பின ஒரு மனுஷன். நீங்க பாத்தீங்கன்னா சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். அதுதான் இந்த வேளையில உங்களோடு நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை. சூழ்நிலைகள் நிரந்தரமானது அல்ல, தேவன் நிரந்தரமானவர். தேவனுடைய வார்த்தை அழியாத வார்த்தை, இன்கரப்டபிள் சீட் என்று வேதம் சொல்லுகிறது. பேதுரு சொல்லுகிறார், பேதுரு 1ஆம் அதிகாரத்துல பேதுரு சொல்லுகிறார், அழியாததுமான தேவனுடைய வார்த்தை, இன்கரப்டபிள் அது சீட், தேவனுடைய வித்து, அழிவில்லாத வித்து. அப்போ வானமும் பூமி ஒளிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. யாக்கோபனுடைய சூழ்நிலையை பார்க்கலாம். யாக்கோபனுடைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா 10 தடவை சம்பளத்தை ஏமாத்துக்கிறான் மாமா, எத்தனையோ முறை வஞ்சிக்கிறான். ஆனா கர்த்தர் சொன்ன ட்ரூத், கர்த்தர் சொன்ன ப்ராமிஸ், கர்த்தர் சொன்ன சத்தியம் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 28:14, உன் சந்ததி பூமியின் தூளை போல இருக்கும், நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். 28:15, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். உன்னை காத்து ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஐ வில் ப்ரொடெக்ட் யூ. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதும் இல்லை என்றார். உன்னை காத்துனாரு. சீகேமில் உள்ள எல்லா கிராமங்கள்ல பயங்கரம் உண்டாகி ஆண்டவர் அவனை பாதுகாக்கிறார். லாபானும் தீங்கு செய்ய எனக்கு அதிகாரம் உண்டுன்னு வர்றேன். அவன்கிட்ட சொல்றாரு, நன்மை என்று தீமை ஒன்றும் பேசாதபடி எச்சரிக்கையாய். அவன் பாருங்க, அவனால தீமையை கூட பேச முடியல. ஏசா எதிர்படுறான், அவன்கிட்ட இருந்து பாதுகாக்கிறேன். சீகை பட்டணத்தாரத்துல இருந்து பாதுகாக்கிறேன், பஞ்சத்திலிருந்து நான் உன்னை காத்து. அப்போ காப்பேன்னு ஆண்டவர் சொன்னா அதுக்கு எதிராக எவ்வளவோ பிரச்சனைகள், சூழ்நிலைகள் வரலாம். தேவன் சொன்னதுதான். பிலாத்து சொன்னது நான் எழுதினது என்று சொன்னார். தேவன் அதை காட்டில் பெரியவர், நான் சொன்னதுதான். அப்ப எதிரான எல்லா சூழ்நிலைகள் நடுவிலேயும் கர்த்தர் அவனை கைவிடாதபடி அவனை பாதுகாக்கிறார். அவனை தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் திருப்தி அடைய பண்ணுகிறார். பரிவாரங்களை கொடுக்கிறார். ஈசாக்கின் சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நீங்க 26:1 பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்துல உண்டாயிற்று. ஒரு பிரச்சனை மறுபடியும் வந்தாலும் மறுபடியும் தேவன் ஈசாக்கோட பேசுகிறார். ஆபிரகாம் நாட்கள்ல பஞ்சம், மறுபடியும் ஈசாக்கு நாட்கள்ல பஞ்சம். ஆண்டவர் சொல்றார், உத்தமர்களை அவர் தற்காக்கிறார். பஞ்ச காலத்துல அவங்க ஆத்மாவை போஷிக்கிறார். 37 சங்கீதம். இங்க பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் நாட்கள் உண்டான பஞ்சத்தை இல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்துல உண்டாயிற்று. அப்படி ஈசாக்கு பெலிஸ்தரின் ராஜாவாகிய அபிமெலேக்கின் கேராருக்கு போனான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாக எகிப்துக்கு போகாமல், நான் உனக்கு சொன்ன தேசத்துக்கு போ, தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகி ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆணைய சொல்லிட்டாருன்னா நம்ம மறந்தாலும் அவர் மறக்கவே மாட்டார். திரும்ப நான் என்ன சொன்னேன், நான் செய்வேன் அப்படின்னே சொல்றார். ஆனா அங்க பாத்தீங்கன்னா சூழ்நிலை, அபிமெலேக்கு பெலிஸ்தர்லாம் இவனுடைய மனைவி அழகுள்ளது என்று கண்டு இவனுடைய மனைவியவே அபகரிக்க நினைக்கிறான். ஆனா தேவன் அங்க பாதுகாக்கிறான். அங்க நிலங்களை வாங்கி விவசாயம் பண்ணி 100 மடங்கு ஆசீர்வாதம். பஞ்ச காலத்து சூழ்நிலை பஞ்சம். எகிப்துக்கு போக வேண்டாம், இங்கே இருக்கிற இடத்துலயே நம்ம ஆசீர்வதிக்கிற கருத்து. நகோமி பெத்லகேம்ல இருந்திருந்தா இவ்வளவு உயிர் சேதம் வந்திருக்காது. தேவ சித்தம் இல்லாம போகும்போது பொருள் சேதம், உயிர் சேதம். ஆனா தேவ சித்தத்தின்படி நம்ம போகும்போது மிகப்பெரிய ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில உண்டா. பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய சூழ்நிலை பஞ்சம், பாதுகாப்பின்மை,
லோத்து பிரிந்து போறான், ஆகார் பிரிந்து போறான். ஆனாலும் கூட கர்த்தர் சொன்ன நல்வார்த்தைகளில் ஒன்றையும் தவறி போக விடாத கர்த்தர். அவனுக்கு குழந்தை இல்லை, சுதந்திரவாளி இல்லை, லோத்து போயிடுறான், பஞ்சம் வருது, அபிமெலேக்கு பார்வோனால பிரச்சனை, பல யுத்தங்கள். ஆனாலும் கூட கர்த்தர் சொன்னதை செய்யும். வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை எதிராக இருக்கலாம், ஆனா கலங்காதீங்க, தைரியமா இருக்கு. கர்த்தர் உங்க பட்சத்துல இருக்கிறார். அவர் சொன்னதை செய்யும். உங்களை விட்டு விலகாதவர், உங்களை கைவிடாதவர், உங்களை மேன்மைப்படுத்துகிறவர், உங்களை உயர்த்துகிறவர், உங்களை பாதுகாக்கிறவர், உங்களை பலப்படுத்துகிற நல்ல தேவன் உங்களோட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை ஜெபிக்கிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால சூழ்நிலைகளை கண்டு யாக்கோபை போல நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு, யோசேப்பை போல எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையா இருங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமா இருக்க கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். எல்லா தடைகள் மாறட்டும் ஐயா. கர்த்தாவே, வேத வசனம் விருத்தி அடைந்து மேற்கொண்டது போல, மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட்டது போல சூழ்நிலைகளை இந்த வார்த்தை மேற்கொள்ளும் ஆண்டவரே. கர்த்தர் சொன்ன வார்த்தை புடமிடும் அளவு ஆண்டவரே, அவனை நிறைவேறும் அளவு அவனை புடமிட்டு ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் நிறைவேற போகிற சமயத்திலே யோசேப்பு அறியாத ஒரு ராஜன் உபத்திரவப்படுத்தினார். முடிவிலே மிகப்பெரிய விடுதலையை, மிகப்பெரிய செழிப்பை, மிகப்பெரிய சுகத்தை கட்டளையிட்ட கர்த்தர் பிள்ளைகள் வாழ்க்கையில சுகத்தை, செழிப்பை, ஜெயத்தை கட்டளையிடும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். God bless you.